மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் மீனவர்கள் மீது கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு, மீனவர் ஒருவர் காயம். யாழ்ப்பாணத்தில் கடையுரிமையாளர் மீது வாழ்வெட்டு, வெளியான தகவல். ஆற்றில் குதித்து தவறான முடிவெடுத்த மாணவி, போலீசாரின் விசாரணையில் சிக்கிய நால்வர். கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை, நீர்நிலையில் வீசப்பட்ட உடல், வெள்ளையான் தொடர்பில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். எம்மை விமர்சித்த உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா? அனுராரசி விளாசும் நாமல். தமிழ் சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி, சபையில் பொங்கி எழுந்த ஸ்ரீதரன். 17 வயது டிக்டாக் பிரபலம் சுட்டுக் கொலை, வீடு புகுந்து மர்ம நபர் வெறிச்செயல். 6000 வீரர்களின் உடல்கள் பரிமாற்றம், வெளியான தகவல். தொடர்வென விரிவான செய்திகள். திருகோணமலையில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் மீது கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தினால் மீனவர் ஒருவர் காயமுற்ற நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை குச்சவெளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கடையுரிமையாளர் மீது வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் உரிமையாளர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரியாளி பகுதியில் கடையொன்றினை நடாத்தி வரும் நபர் மீது நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் அடங்கிய வன்முறை கும்பல் ஒன்று அவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்தவரை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீட்டு சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குலையாப்பட்டி தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவியொருவர் பகுதிவதி காரணமாக ஆற்றில் குதித்து தவறான முடிவெடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு தவறான முடிவெடுத்த மாணவி பொதுமக்களால் காப்பாற்றப்பட்டு தற்போது குலையாப்பட்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பகுதிவதி சம்பவம் தொடர்பாக 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை போலீசார் நடாத்திய விசாரணையில் பகிடிவதை கொடுக்கப்பட்ட சம்பவத்தால் அவர் தற்கொலைக்கு முயன்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தவறான முடிவெடுத்த மாணவி தொழில்நுட்ப கல்லூரிக்கு அருகிலுள்ள ஆற்றில் நேற்று மதியம் குதித்ததாகவும் அருகில் இருந்த சிலரால் அவர் மீட்கப்பட்டு குளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மாணவியின் நிலைமை மோசமாக இல்லை என்று வைத்தியசாலை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த மாணவிக்கு பகிடிவதி வழங்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மாணவர்களிடம் குளியாப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெள்ளையான் குழுவால் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தற்போது தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது உடல் ஒரு நீர்நிலையில் வீசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த குற்றத்தை தவிர வேறு பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தகவல் தேடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பிள்ளையானின் அலுவலகத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளினால் கடந்த 30ஆம் தேதி காவல்துறை சிறப்பு படையினரின் உதவியுடன் முழுமையாக சோதனை நடாத்தினர். அலுவலகத்தில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது 9 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கான 6 தோட்டாக்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 3 கைபேசிகள், ஓட்டுநர் உரிமம் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பிள்ளையானின் ஓட்டுநரும் ஏப்ரல் 17 அன்று குற்றப்புலனாய்வுத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் மேடையில் அரசியல்வாதிகளின் செல்லப்பிராணிகளின் தரவை கூட அம்பலப்படுத்திய அரசாங்கத்திற்கு தரவு பாதுகாப்பு பற்றி பேச தார்மீக உரிமை உள்ளதா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார்.
நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று தரவு பாதுகாப்பு சட்டம் மீதான விவாதத்தில் பங்கேற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தரவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவது மிகவும் நல்ல விடயம். இது சில ஆண்டுகளுக்கு முன்பே செய்யப்பட்டிருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக அது நடக்கவில்லை. இந்த துறைக்கு பணியாளர் ஆட்சேர்ப்பு அவசியம் என்றும் ஜனாதிபதி கூறுகின்றார். இதற்காக அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தாமதமாகி வருவதால் டிஜிட்டல் பொறிமுறை தாமதப்படுத்துவது நியாயமில்லை. அதற்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஜேவிபி அரசாங்கம் இந்த சட்டத்தை பற்றி பேசுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த சட்டத்தை நாங்கள் முதலில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது நீங்கள் விமர்சன ரீதியாக பேசினீர்கள். மக்களின் தனியுரிமையை பாதுகாக்க உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை தரவு பாதுகாப்பு சட்டம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டு இலங்கை ஜேர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் வளப்பற்றாக்குறைகளுடைய தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். யாரை இலக்கு வைத்து இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதோ அவர்களை நிராகரித்துவிட்டு வேறு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களே இந்நிறுவனத்தின் மூலம் தொழிற்கல்வியை நுகரக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படாமையும் இந்த நிறுவனத்தின் பின்னடைவிற்கு ஒரு காரணமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளக முரண்பாடுகள் இன ரீதியான முரண்பாடுகளாக மனமாற்றப்பட்டு ஜிஜிடிடிஐயில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவரால் தமிழ் மாணவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கை ஜேர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் இன்று வரை இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் டிக்டாக் நட்சத்திரம் சனா ஜோசப் சுட்டுக் கொல்லப்பட்டார். இஸ்லாமாபாத்தில் உள்ள அவரது வீட்டிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத ஒரு ஆசாமி அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தியுள்ளார். ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள சித்ராலையைச் சேர்ந்து சனாவுக்கு டிக்டாக்கில் அதிக ரசிகர்கள் காணப்படுகின்றனர். அவரது வீடியோக்கள் ஏராளமான பின்தொடர்பவர்களை பெற்றுள்ளன. இன்ஸ்டாகிராமில் மட்டும் சனாவுக்கு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பின்தொடர்பவர்கள் காணப்படுகின்றனர். குற்றம் சாட்டப்பட்டவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. சமூக ஊடகங்களில் தீவிரமாக இருந்ததற்காக சனா தனது உறவினர்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இது ஒரு கௌரவ கொலை என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. சில மாதங்களுக்கு முன்பு குவட்டாவைச் சேர்ந்த ஹிரா என்ற 15 வயது சிறுமி டிக்டாக்கில் தீவிரமாக இருந்ததற்காக அவரது தந்தை மற்றும் மாமாவால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2016ஆம் ஆண்டில் சமூக ஊடக நட்சத்திரம் கந்தில் பலோச் அவரது சகோதரரால் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் சகோதரருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தமை குறிப்பிடத்தக்கது. 3 வருட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்யாவும் உக்ரைனும் துருக்கியில் மீண்டும் நேற்றைய தினம் அமைதி பேச்சுவார்த்தையொன்றை நேரடியாக நடாத்தியுள்ளன. சுமார் 2 வார இடைவெளிக்கு பிறகு துருக்கியில் நேற்று இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ரஷ்யாவின் போர் விமான தளங்கள் மீது உக்ரைன் ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தி மறுநாளே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இதில் போரில் கொல்லப்பட்டவர்கள் சுமார் 6000 வீரர்களின் உடல்களை ரஷ்யாவும் உக்ரைனும் பரிமாற்றிக் கொள்ள ஒப்புக்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஹிரோனிமி டிக்விக் வெளியிட்ட தகவலின்படி கூட்டத்திற்கு பிறகு போர்க்கைதிகள் பரிமாற்றம் குறித்து ஒரு புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக படுகாயமடைந்தவர்கள் மற்றும் இளைஞர்களை விடுவிப்பதில் கவனம் செலுத்துவதாகவும் உமரோவுக்கு தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போர்க்கைதிகளை விடுவிப்பதற்கு நாங்கள் மீண்டும் தயாராகி வருகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த பேச்சுவார்த்தையிலும் போர்க்கைதிகளை 2 நாடுகளும் பரிமாற்றிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.